வணக்கம். தமிழ்ல வேகமா டைப் பண்றது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் டைப்பிங்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சவாலையும், அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வையும் பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். வாங்க. உங்களுக்கு எப்போவாவது தமிழ்ல டைப் பண்ணும்போது எழுத்துக்களை தேடி தேடி அப்புறம் அந்த ஷிஃப்ட் கீயை அடிக்கடி அழுத்தி ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி தோணிருக்கா? நீங்க நினைக்கிற வேகத்துக்கு டைப் பண்ண முடியலையா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ் டைப்பிங்ல என்ன சவால் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் தமிழ் 99னா என்ன, அதோட டிசைன் எப்படி அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கு, அதை உங்க கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது, கடைசியா அதை வச்சு எப்படி டைப் பண்ணி பார்க்கறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். தமிழ்ல டைப் பண்ண ஆரம்பிச்சாலே சில பேருக்கு ஒரு வித சலிப்பு வந்துடும். இதுக்கு முக்கிய காரணம் நாம யூஸ் பண்ற கீபோர்ட் லேஅவுட் தான். அது நம்மளோட வேகத்தை மட்டும் இல்ல, நம்மளோட எண்ண ஓட்டத்தையே சில சமயம் நிறுத்திடுது. இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னா, இப்போ இருக்கிற பல கீபோர்ட் லேஅவுட்கள் தமிழ் மொழியோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணப்படல. அதனால தான் தேவையில்லாத குழப்பமும் டைப் பண்ணும்போது தாமதமும் ஏற்படுது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமையான, ரொம்ப சிம்பிளான, அதிகாரப்பூர்வமான தீர்வு தான் தமிழ் 99. இது சும்மா இன்னொரு கீபோர்ட் லேஅவுட் மட்டும் கிடையாது. இது ஒரு முழுமையான, ஸ்மார்ட்டான சிஸ்டம். தமிழ் 99 ஏதோ சாதாரணமா உருவாக்கலங்க. தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர் அரசாங்கங்கள் எல்லாம் இதை ஸ்டாண்டர்டா அங்கீகரிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இது தமிழ் இலக்கணத்தையும் நாம மொழியை எப்படி பயன்படுத்துறோமோ அதையும் அடிப்படையா வச்சு ரொம்ப சயின்டிஃபிக்கா வடிவமைக்கப்பட்டது. இப்போ இந்த நம்பரை பாருங்க. இதுதான் விஷயமே. தமிழ் 99 பயன்படுத்தும் போது மத்த கீபோர்டுகளை விட 25லிருந்து 45% வரைக்கும் குறைவா கீ அழுத்தினா போதும். யோசிச்சு பாருங்க, உங்க நேரமும் மிச்சம், உங்க விரல்களுக்கும் அவ்வளவு சிரமம் இல்லை. சரி, எப்படி இவ்வளவு குறைவான கீ பிரஸ்ல டைப் பண்ண முடியுது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு இப்போ நாம பார்க்க போறோம். அதாவது இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா எழுத்துக்களை போட்ட லேஅவுட் கிடையாது. தமிழ்ல எந்த எழுத்துக்களை நாம அதிகமா பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த கீபோர்டை வடிவமைச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மொழி எப்படி வேலை செய்யுதோ கீபோர்டும் அப்படியே வேலை செய்யும். இந்த டேபிள் அதை ரொம்ப அழகா விளக்குது. பாருங்க, உயிர் எழுத்துக்கள் எல்லாமே உங்க இடது கைக்கு கீழேயும், நாம அடிக்கடி பயன்படுத்துற மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வலது கைக்கு கீழேயும் இருக்கு. இதனால உங்க விரல்கள் தேவையில்லாம கீபோர்ட் முழுக்க அலைய வேண்டிய அவசியமே இல்ல. உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குறது இதுல ரொம்பவே இயல்பா இருக்கும். தமிழ் இலக்கணத்துல எப்படி ஒரு மெய்யும் உயிரும் சேர்ந்தா உயிர்மெய் வருதோ அதே லாஜிக் தான் எங்கேயும். கே எழுத்துக்கான கீயையும் ஆ எழுத்துக்கான கீயையும் தட்டினா போதும், கா வந்துரும். ரொம்ப எளிமையா இருக்குல்ல? இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதாங்க. தமிழ்ல இருக்கிற 247 எழுத்துக்களையும் அந்த ஷிஃப்ட் கீயை தொடாமலேயே நம்மால டைப் பண்ண முடியும். ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. ஷிஃப்ட் கீயக்கே கிட்டத்தட்ட வேலையே இல்ல. மொத்த கீபோர்டுகள்ல பாதி நேரம் அந்த ஷிஃப்ட் கீயை அழுத்தியே விரல் வலிச்சிடும். இங்க அந்த பிரச்சனையே இல்ல. இதனால வேகமும் அதிகமாகும், தப்புகளும் குறையும். ஓகே, இதோட நன்மைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இதை எப்படி உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை தான். இந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் டைம் அண்ட் லாங்குவேஜ்குள்ள போங்க. அங்க ஆட் அ லாங்குவேஜ்ல தமிழை தேடி இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா ஆட் அ கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல தமிழ் 99 செலக்ட் பண்ணா போதும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்க டாஸ்க் பார்ல இருக்கிற மொழி ஐகானை கிளிக் பண்ணி, நீங்க எப்ப வேணும்னாலும் தமிழ் 99 கீபோர்டுக்கு ஈஸியா மாறிக்கலாம். ரெடியா? வாங்க, தமிழ் 99ல முதல் முறையா சில வார்த்தைகளை டைப் பண்ணி பார்க்கலாம். இது எவ்ளோ இயல்பா வேகமா இருக்குன்னு நீங்களே நேரடியா உணர்வீங்க. முதல்ல உங்க விரல்களை கீபோர்ட்ல சரியா வச்சுக்கோங்க. உங்க இடது கை விரல்களை அ, இ, உ, எ மேலையும், வலது கை விரல்களை ப, ம, த, ந மேலையும் வைங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, முதல்ல அம்மான்னு டைப் பண்ணலாம். ஆ கீயை அழுத்துங்க. அடுத்து இம்மு வேணும்னா மா கீயை அழுத்திட்டு பக்கத்துல இருக்க புள்ளி கீயை அழுத்துங்க. கடைசியா மா டைப் பண்ண மா கீயையும் ஆ கீயையும் தட்டினா போதும். சூப்பர். இப்போ அப்பான்னு டைப் பண்ணி பாருங்க. அ அப்புறம் ப வேணும்னா ப கீயும் புள்ளி கீயையும் அழுத்துங்க. கடைசியா பா விட்டு ப கீயையும் ஆ கீயையும் அழுத்துங்க. பாத்தீங்களா எவ்வளோ லாஜிக்கலா இருக்குன்னு? கடைசியா நம்ம தாய்மொழியோட பேரையே டைப் பண்ணி பார்க்கலாம். தமிழ். த அப்புறம் மீக்கு ம மற்றும் ஈ கீய அழுத்துங்க. கடைசியா ழக்கு ழ மற்றும் புள்ளி கீய அழுத்துங்க. ரொம்ப அருமை. இந்த புது விஷயத்தை கத்துக்கிட்ட இந்த நேரத்துல ஔவையாரின் இந்த அழகான வரிதான் நினைவுக்கு வருது. நாம கத்துக்கிட்டது ஒரு கைப்பிடி மண் தான். ஆனா கத்துக்க வேண்டியது இந்த உலகம் அளவுக்கு இருக்கு.
தமிழ் 99 கத்துக்கிட்டது அந்த பெரிய பயணத்துல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அடி. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு மொழிய டிஜிட்டல் உலகத்துல பயன்படுத்துறது சுலபமான, அது அந்த மொழிய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவுமா இல்லையா? தமிழ் 99 மாதிரி ஒரு கருவி வெறும் டைப்பிங் டூல் மட்டும் இல்ல, நம்ம மொழியோட எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோலாவும் இருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.